இப்போ நம்ம விளையாட போற ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ரவுண்டு. தமிழே தெரியாதவங்க காதுல வந்து பார்த்தோன்னா நாங்கள் தமிழ் பாடல்களை ப்ளே பண்ணுவோம். அவங்க அதை வந்து பாடுவாங்க. அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம விளையாட போறது சிங் இன் த ரெயின். வயசான பூனையை நான் பார்த்ததே இல்லையா இது வரைக்கும். ஆமா, யார் நீங்க ரெண்டு பேரு? அவங்க பேரு எவ்வளவு அழகா ஜாக்கெட் போட்டு வந்திருக்காங்க. நீ ஏன் ஜாக்கெட் போடாம வந்திருக்க? வயசாக ஒரு நிகழ்ச்சிக்கு பிளவுஸ் போட்டு வரணும் தெரியாமலாமா? ஆயா ஆயாங்க ஜாக்கெட் போடாததெல்லாம் நீ பாக்குறதா உன் வேலையா? அப்போ நீங்க ஆயாவா? அப்போ நீங்க ஆயாவா? யோ போயா. சரி நீங்க போங்க, உங்களுக்கு மேடம் நீங்க போங்க. கம் ஹியர். இந்த தள்ளாத காலத்திலயும் தள்ளிட்டு வந்திருக்கீங்களே, யார் யா நீங்க? என்னடா பேர் கேட்டா சிரிக்கிறான். யார் நீ என்று கேட்கிறாய். பார்த்தாயா சிவகாமி? நான் தான் உஜாலா தாத்தா. ஐயோ இருங்க, உஜாலா வராது, குஜாலா தாத்தா. நீதான் குஜாலா தாத்தா. குஜாலா தாத்தா வாயமுறம் ஒய்யால. குஜாலா தாத்தா என்று உங்களுக்கு ஏன் பேர் வந்தது? ஏன் வந்தது? நான் எப்பவுமே குஜாலாவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆஃப் ஸ்பின்னர் மாதிரியே கையை இப்படி வைத்திருக்கிறீர்களே, எப்ப பவுலிங் போடுவீங்கன்னு கேக்குறாங்க ஐயா. என்ன ஆச்சு உங்க கைக்கு? வேண்டாம் ஐயா. சொல்லுங்க பரவாயில்ல. எதிரிகளை அடிக்கலாம் என்று நினைத்த பொழுது அவர்கள் விலகிவிட்டார்கள். சுவற்றிலே குற்றிவிட்டேன். இப்ப திடீர்னு வந்து அரசர் வர்றாருன்னா அப்ப எப்படியா வணக்கம் வைப்பீங்க? அனைவருக்கும் வணக்கம் என்று வைப்பேன். ஐயா, இவங்கள பார்த்தா இந்தியன் 2ல வர சுகன்யா மாதிரி இருக்காங்க ஐயா. அவர்கள் சுகன்யா அல்ல. இவர்கள் பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். வாட்ஸ் யுவர் நேம்? சுபேராத். சுபேராத். நான் யார் தெரியுமா? தெரியும், குஜால் தாத்தா. ஏய் இரியா, சொல்லுங்க. உங்களுக்கு கூறுகிறேன். நான் யார் தெரியுமா? குஜால் தாத்தா. குஜால் தாத்தா. குஜால் தாத்தா தான் இந்த மகிழ்மதி அரசின் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரசன் சிவகாமி தேவியின் புருஷன். ஐயா, நீங்க தானே அந்த பைனாகுலர்ல போய் பார்த்து ஆமாம் ஐயா, அப்படிலாம் பண்ணுவீங்க. இங்கே எங்கோ பைனாகுலர் வைத்தான் என்று சொன்னார்கள். ஐயா இதோ பாருங்க ஐயா, இது ஏதோ வைத்து அடைத்திருக்கிறார்கள் ஐயா. குச்சியை விட்டு ஆட்டுங்கள் போயிடும். குச்சியை விட்டு ஆட்டம். இந்த மகிழ்மதி அரசினுடைய அரச சாம்ராஜ்யத்தின் எனது புதல்வன், என் மகன். சிரிக்காதீர்கள். உங்கள் பெயர்? ஐஷ்ணவி. யோ வைசு 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 வைசு. இங்கெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 ரத்தம். இது பிடிங்க. வாங்க வைசு, வாங்க வாங்க வாங்க. ஐயோ வைசு 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 வைசு. உங்களுக்கு என்ன வயசு? உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க. நீ எங்கே பார்க்கிறாய்? உன் பார்வையே சரியில்லை. இத பார் வைசு, உன்னை அப்படியே உள்ள அப்படியே ரோசா செடி மாதிரி வச்சிருக்க. ஒரே பாசிதான் இருக்கு. இப்ப பண்ணுவார் பாருங்க. ஐயோ இருங்கயா, மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒண்ணு அப்படியே என் உள்ள மனசுக்குள்ள அப்படியே ரோசாப்பூ மாதிரி வச்சு வளர்த்தம் பல்லா. அப்படியே போகும்போது அப்படியே எடுத்துட்டு போறப்ப அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 ரத்தம். ஓ சாரி. என் வயசு என்னை விட்டு போகும்போது எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி? ஐயோ, எங்க கிராண்ட்ஃபாதர் மாதிரி ஆயிடுவீங்க. வயசு நம்மளை விட்டு போகும்போது நம்ம கிராண்ட்ஃபாதர் மாதிரி ஆயிடுவோம். போமா. உங்க பேரு? சோபனா. சோபனா. நான் தான் உன் மாமனா. அத சொல்லு ஓப்பனா. Come here. மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கவிஞதான், மன்மதனே நீ காதலனா, மன்மதனே நீ காவலனா.
இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? அதாவது இந்த வயசுலே இந்த ஆள் இப்படி ஆட்டம் போடுறான்னா குறை வயசுல என்ன பண்ணியிருப்பான்? அதற்கெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கிறது. அதை இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வேர்ல்டுக்கு நம்ம வந்து காமிக்க போறோம். இவர் எப்படி இந்த வயதிலும் இவ்வளவு புஷ்டியாக குஜால்ஸாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அந்த பொருளை வந்து இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். என்னத்தான் கொடுக்க போறான்னு தெரியல. இது வைத்து பாருங்கள். கண்ணு தெரியாதல்லவா? நீங்கள் பாருங்க. ஐயோ ஐயா ஏதோ இருக்கிறது. என்னது ஐயா? நல்லெண்ணெயும் பலாப்பழமும். நல்லெண்ணெய் நற்பணி மன்றம் தலைவர் நா வினோத்குமார் பழைய பெருங்குளத்தூர்ல இருந்து அமைச்சிருக்காங்க ஐயா. ஒன்றும் கிடையாது. ராமருடைய சீக்கிரட் வந்து பார்த்தோன்னா நல்லெண்ணெய் எடுத்து முட்டியில தேய்ச்சிட்டு பலாப்பழத்தை சாப்பிடுவேன். எதற்கு? அது அவங்களே கேளு, அவரை கேளுங்க. ஏன் நல்லெண்ணெய் முட்டியில தைக்கிறீங்க? முட்டியில யாராவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க தேய்ப்பீங்க. அவர் தேய்க்கிறார். அம்மா அதாவது பரவாயில்லம்மா, கழுத்துல என்ன தடவிட்டு கொய்யாக்காய் சாப்பிடுறாரு, எதுக்குன்னு கேளு. உண்மையிலே இந்த சைஸ்ல ஒரு பலாப்பழம் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். கொடுத்து ஐயா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. அந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டோம் வீட்டில் போய். என்னென்ன? எண்ணெயை முட்டியில் தடவிட்டு பழம் சாப்பிடுங்க. பலாப்பழம். உன் மகனை பார்த்து வாழ்த்தி பேசு. இதுவே கத்தலை கத்தலைன்னு சத்தம். யா! அதான் ஒண்ணு இல்ல, உன்னை கட்டையாலே சாத்தணும்னுது. இப்போ என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய மை டார்லிங், ஒன் அண்ட் ஒன்லி மை ஸ்வீட்டி. அண்ணன் ஒண்டியா? இப்போ மகனை பத்தி வாழ்த்தி பாட போறோம். ஓ பின்னாடி இருந்து பார்க்கறது வேற மாதிரி இருக்குதியா? வாயில ஒரு சுருட்டு மட்டும் வச்சுனீங்களேன், இந்த பேய் படத்துல வர சமயக்கார கேள்வி மாதிரி இருப்பீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல்கள் வருகிறது. இந்த பாட்டை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. தாங்களின் அன்பு கிடைக்கும். தவறா கண்டுபிடிப்பவர்களுக்கு என்ன சொல்லியா? ராமர் ஆயா வந்து அந்த புனல்ல கத்துவாங்க. அது எப்ப கத்துனாங்க தெரியுமா? ராமரை வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிறக்கும் போது வந்து பார்த்தவொடனே இப்படிப்பட்ட ஒரு பேரனா அப்படின்னு பார்த்தா அப்ப கத்துனது.